அந்த டிப்பிக்கல் கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா, லேயராக ரைஸ் எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கா? பரோட்டா லைட்டாக பால் கலப்பாங்க நினைக்கிறேன். ஒரு இனிப்பு கலந்து ஒரு பரோட்டா மாதிரி இருந்தது. இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வந்துட்டோம் ஸ்நாக்ஸு. ப்ளஸ் இங்கே ஒரு சாயாவும் இருக்குது. ப்ளஸ் வினித் ஸ்ரீனிவாசன் இருக்கா தெரியுமா, அவரே ஒரு இன்டர்வியூவில் போட்டிருந்தாரு. இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு கடைங்க. பரோட்டா இங்கே பயங்கர ஃபேமஸ்ன்னு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கேலிக்கட்டில் சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. அது நம்ம ஒன்று இடமா போய் ட்ரை பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் தான் இந்த பேரகன். ஸோ பேரகன் வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். பேரகன் வந்துட்டாங்க உள்ள. ஸோ 30 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க வெயிட் டைமு. ஆனால் 15 மினிட்ஸில் வந்துட்டோம். ஏன்னா எங்கள் முன்னாடி இந்த ஒரு 4 பேர் வந்து செம்ம கூட்டம் அப்படின்னு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து இங்கே எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சாப்பாடு வந்துருச்சுங்க. மட்டன் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷு இந்த 3. இது வந்து பீஃபு, இது வந்து இங்கே ஃபேமஸான மேங்கோ ஃபிஷ், பிளெயின் ரைஸு, பரோட்டா, அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் சாப்பிட்டுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஓகே, அந்த டிப்பிக்கல் கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா, லேயராக ரைஸ். மேலே வந்து ஒயிட்டு, உள்ளே நீங்கள் வந்து மசாலா பார்க்கலாம். நான் வந்து மட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால ஒரே ஒரு பீஸ் மட்டனும் இருக்குது, ஹாஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம். இதுதான் சைட் டிஷ்ஷு. ஒன்றா சாப்பிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி. அடுத்தது மேங்கோ கறிங்க. எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கா? செம்மையாக இருக்காங்க. அடுத்து நம்ம ரைஸும் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? பீஃபும் அப்படியே பீஃப் பார்த்திங்கனாலே தெரியும். கேரளாவில் பீஃப் ஃபேமஸ் தான் எப்போவுமே. அப்படியே எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, அப்படியே வெறும் பீஃப். நல்லா தான் இருக்குது. இதையும் சாப்பிட்டு சொல்லுவோம். ஓகே, நிறைய விஷயம் சாப்பிட்டு கொஞ்சம் விஷயத்தை பார்சல் பண்ணிட்டு இப்போ கடைசியாக புட்டிங் வாங்கியிருக்கோம். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, I think that's watermelon. நல்லாக்கா? நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கா? வேறு மாதிரி இருக்கா? ஓகே, அதுதாங்க பேரகன்ல சாப்பிட்டு பார்சல் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். எங்களோட மொத்த பில்லு வந்து 1980 ரூபா, 1980. ஓகேங்களா? நாங்கள் சாப்பிட்டதுக்கு அந்த பில்லு எங்களுக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. எக்கச்சக்கமாக வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே ஒரே நல்லா சாப்பிடணும்னு ட்ரை பண்ணனால. பிரியாணி செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பீஃப் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது, பட் ட்ரை பண்ணலாம். அந்த மேங்கோ கறி எப்படி இருந்தது? வெரி நைஸாங்க, சூப்பராக இருந்தது மேங்கோ கறி. பரோட்டா லைட்டாக பால் கலப்பாங்க நினைக்கிறேன். ஒரு இனிப்பு கலந்து ஒரு பரோட்டா மாதிரி இருந்தது. பட் எஸ், பேரகன் கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் ட்ரை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போவோம் வாங்க. கேலிக்கட் வந்து ஒரு நான்வெஜ்ஜாக சாப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எவ்ரி டே 365 டேஸும் ஓன சத்யா அவைலபிளாக இருக்கும். இதுவும் நல்ல ரேட்டிங் இருந்தது, நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் வாங்க போய் சாப்பிடுவோம். ஹோட்டல் பேர் வந்து சுப்ரபாதம். ஓகே, வாங்க போவோம். உள்ளே வந்துட்டோங்க. ஹோட்டல் ஆம்பியன்ஸ் நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து 16 ஐட்டம் இருக்குமா ஒரு மீல்ஸில். அதோட விலை வந்து 170 ரூபா. அப்படி பார்த்தா ஆவரேஜாக ஒரு ஐட்டத்துக்கு 10 ரூபா தான் வச்சுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் போடுறாங்க அப்படின்னு நான் காட்டுறேன். இலை போட்டாங்க, பெரிய இலை. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தயிர், ஏதோ பாயசம், இது வந்து உப்பேரி. இது என்ன ரோஷா? எலிஷேரி, பச்சடி, ஊறுகாய், புளி, மோர் மிளகா, உப்பு, சாம்பார், பப்படம், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே,
அதாக்கா 170 ரூபாய்க்கு வருதா? எவ்வளோ சாதம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அதாங்க சாப்பிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி 170, 2 பேருக்கு 340 ரூபா தான். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் ஐட்டம் கம்மி பண்ணாங்களாம் இந்த கேஸ் இல்லாத அப்படின்றதுனால. ஸோ 16 ஐட்டம் இருந்தது. பட் இருந்தாலும் 170 ரூபாய்க்கு ரொம்பவே வருது. ஸோ ஆஸ் ஐ செட், இங்கே நான்வெஜ் தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் இந்த கடை கொஞ்சம் ஒரு 6000 பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அங்கே வந்தோம். டேஸ்ட் நல்லா இருந்தது. எப்பாவது உங்க வச்சு சாப்பிட தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடையே வந்து ட்ரை பண்ணுங்க. உனக்கு எப்படி இருந்தது? குட். ஓகே. உடனே பட்ட கடைக்கு போவோம். ஸோ அப்படியே நம்ம கோழிக்கோட் சீரீஸில் அடுத்த கடைக்கு வந்துட்டோங்க. இந்த கடை வந்து ஃபேமஸ் ஃபார் இஸ் ஈவினிங் சாய் அண்ட் ஸ்நாக்ஸ். கடை பேரே வந்து சாயா தான். ஓகேங்களா? அப்படியே பீச் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கே நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ஸோ வாங்க அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சாய் ஆர்டர் பண்ணுவோம். ஓகே. ஒரே எண்டில் இது இந்த முட்டையா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே போய் கொடுத்தீங்கன்னா பில்லு போட்டுக்கலாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு பில்லு போட்டு சொல்கிறேன். ஓகே. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வந்துட்டோம் ஸ்நாக்ஸு. ப்ளஸ் இங்கே ஒரு சாயாவும் இருக்குது. இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த பொட்டி தெரிச்சது தாங்க, சிக்கன். அதுதான் ஃபேமஸ்ஸு. இது வந்து கல் மைக்கா, இதுவும் ரொம்ப ஃபேமஸ். மசில்ஸு அது என்னது, அதுவும் கல் மைக்கா. இது பழம்புரி, நிறைய விஷயம் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தீங்களா, ஒன்றும் எக்கச்சக்க விஷயம் இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் சேர்த்து வெறும் டீ கடையோட எங்கள் பில் வந்து 600 ரூபா. இருக்கிறதுலே காஸ்ட்லி வந்து சிக்கன் சாட்டே, சிக்கன் பொத்தி தெரிச்சது. அது வந்து 90 ரூபா. அந்த சிக்கன் பெருசு பார்த்தீங்களா அது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பட் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. சிக்கன் பொத்தி தெரிச்சது. அதான் சிக்கனு அதுக்கு மேலே இந்த முறுக்கெல்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இதோட விலை 90 ரூபா. ஒன்று கூட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை சாப்பிட்டீங்களா? இது வந்து பீஃப் கட்லெட்டுங்க. ஓகே. பீஃப் இருக்குது, டேஸ்ட்டே வரல எனக்கு. லைட்டாக வெஜிடபிள் கட்லெட் மாதிரி இருக்குது. டவுட்டாக இருக்குது, பார்த்துக்கிறேன். இது பீஃப் சமோசா. இது விலை எவ்வளோ தெரியுமா? 40 ரூபா இதோட விலை. இதோட விலை 30 ரூபா. நான் கல் மைக்கா, இது ரொம்ப ஃபேமஸானது. லைட்டாக நம்ம டேஸ்ட் மட்டும் பார்ப்போம். பாக்கியம் லைட் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். அது அவங்களோட ஃபேவரட் தான். அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். இது பழம்பொரி தனியாக சாப்பிடுவோம். சட்டி பத்திரி யார் இது? അവിടെ ഉണ്ട് നോക്കാം. ഓക്കെ. இது இங்கே புதுசாக இருந்ததுங்க. சாட்டே சட்டி பத்திரி. அது நம்ம ஊர்லேயே சாப்பிடுவோம். ஸ்வீட் நல்லா இருக்கும். இப்போ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. மறக்காம சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வந்திருக்க கடை வந்து பாஸ்கரேட் அண்டு பால் சர்பத் கடை. இதுவும் சர்பத் கடை. இதுவும் வந்து நிறைய பேர் வந்து மஸ்ட் ட்ரைன் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஒரு குட்டி கடை, ஆனால் நிறைய ஃபோட்டோ இருக்குது. ஸோ வாங்க அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இது கொடுக்குறோம். புது லைஸ் வந்து டேஸ்ட் வரல. நல்லா தான் இருக்குது. 22 ரூபாங்க இதோட விலை. இதுதான் இந்த ஃபேமஸான மில்க் சர்பத். நல்லா தான் இருக்குது. பால் டேஸ்ட் அவ்வளோ வரல. அந்த நன்னாரி டேஸ்ட் வருது. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பால் நன்னாரி வச்சுருக்காங்க. எதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம கோழிக்கோட் சீரீஸில் அடுத்து வந்திருக்க கடை தான் ரஹமத் பிரியாணி கடைங்க. இங்கே வந்து அவங்க பீஃப் பிரியாணி செம்ம ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வினித் ஸ்ரீனிவாசன் இருக்கா தெரியுமா, அவரே ஒரு இன்டர்வியூவில் போட்டிருந்தாரு. இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கு தான் வந்திருக்கோம். மணி 12 தான் ஆகுது. ஸோ கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு
இதாங்க ரஹ்மத்தோட பீஃப் பிரியாணி. ஸோ அவங்களோட டிப்பிக்கல் ஃப்ளேவர். மேலே ஒயிட் ரைஸு, உள்ளே போக போக மசாலா வரும். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இல்லாமல் நாங்கள் கீ ரைஸ் வாங்கியிருக்கோம். இதுவும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இது வந்து கல் மக்கியா, இது வந்து அதோட சைட் டிஷ். கல் மக்கியா எப்படி இருக்குன்னு பாரு. செம்மையா இருக்கா? ரஹ்மத் பிரியாணியே சாப்பிட்டோம். பிரியாணி நல்லா தான் இருந்தது. விலை இங்க கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. 800 ரூபாய் தான் ஆச்சு எல்லாம் சேர்த்து. இல்ல ஆல்மோஸ்ட் சேம். பரோட்டா ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் 800 ரூபாய் தான் ஆச்சு. பிரியாணி டேஸ்ட் நல்லா தாங்க இருந்தது. ஆனா இப்போ 12 மணி தான் ஆகுது. செம்ம கூட்டம். இப்பவே ஒரு 15 பேர் 20 பேர் நிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அதனால சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுவும் நல்ல கடை, மஸ்ட் ட்ரை தான். அடுத்து வேற எங்கேயாவது போயிட்டு அங்கேயும் சாப்பிடுவோம். ஓகே, பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் நேராக கிளம்பி ஃபலூடா சாப்பிட வந்துட்டோம். இடத்துல என்ன சங்கீத் ஸ்கூல் பார். இதுவும் வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு கடைங்க. ஃபலூடா எங்க பயங்கர ஃபேமஸ்ன்னு. ஸோ இப்போ வாங்க போய் ஃபலூடாவும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபலூடா சாப்பிட்டோங்க. ஸோ நான் குட்டி வாங்கினேன். குட்டி வந்து 90 ரூபாய், பெருசு வந்து 110 ரூபாய். இவங்க வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. இங்கேயே செஞ்ச வெண்ணிலா ஐஸ்கிரீமா, அதோட விலை 50 ரூபான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது? 85. ஓகே, ஸோ மொத்தமாக ரெண்டும் சேர்த்து 160 ரூபாய் ஆச்சுங்க. ஃபலூடா நல்லா தான் இருந்தது. இங்கே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? குட். ஓகே, ஸோ இதுவும் சாப்பிட்டோம். நல்லா இருக்குன்னு பார்த்து அதுவும் சாப்பிடுவோம். இந்த ட்ரிப்பு மொத்தமாக சாப்பிட்டு தான் இருக்கோம். நாங்கள் போவோம்.